Hello everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. அண்ட் இன்னைக்கு நான் வந்து சிம்பிள் என்கேஜ்மெண்ட் மேக்கப் லுக் தான் பண்ண போறேன். அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் எந்த அவுட்ஃபிட்டோட கூட மேட்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் ரிசப்ஷன் இல்லைனா வேறு எதனா பார்ட்டிஸ் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் நான் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மேக்கப் லுக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க். அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ப்ரௌன் ஷீட் எடுத்திருக்கேன். இது நோ ஐஷேடோ பேலட். அண்ட் உங்கள் ப்ரோஸில் எங்கே வந்து கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து இந்த நோ ஐஷேடோ பேலட் அவைலபிளாக இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிவானாலே ஸ்மோக்கி ஐ பேலட் தனியாக இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க எதான ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்வே ஸ்டிக் கன்சீலர் எடுத்து என்னோட ஐலிட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது க்ரீம் ஃபார்மில் இருக்கனால நீங்கள் கையிலேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது செட் பண்ணுறதுக்கு நான் ஹிபா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ ட்ரான்சிஷன் ஷேட்காக இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரான்சிஷன் ஷேட். அண்ட் நம்ம இதையே நம்ம அப்ளை பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் வந்து நம்ம ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு பிளெண்ட் ஆகிறதுக்காக எதான ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது அப்ளை பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் அதே மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்து நான் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஐஸ்க்கு கொஞ்சம் நல்ல ஒரு டெப்த் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹிலாரி ரோடாலேருந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேலட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக மேட் ஷேட்ஸ் தான் இருக்கும். எல்லாமே வந்து நல்ல பிக்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஷேட் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே ஷேடை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வாட்டி ரீஅப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த சிவானா மேக்கப் ஸ்டுடியோ பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கோல்டன் ஷேடால் நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும். இந்த பேலட்டில் இருக்க கலர்ஸ் வச்சு நீங்கள் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ரான்சராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்து என்னோடய கண்ணோட அவுட்டர் வீலில் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் பண்ணுற ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஐ மேக்கப் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, ஒரு நல்ல ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது நம்ம பண்ணுறோம். அண்ட் ப்ரஷஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷஸ்ன்னு தனியாகவே இருக்கும். ஐ மேக்கப் ப்ரஷ் எல்லாமே தனியாகவே இருக்கும். அண்ட் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு செட் மாதிரி இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து 250 rupees தான். ஆனால் குட் குவாலிட்டி ப்ரஷஸ். அண்ட் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டான ப்ரஷஸ். அண்ட் இதுலேயே வந்து பியூட்டி பிளெண்டரை அவங்க ஃப்ரீயாக தருவாங்க. நெக்ஸ்ட் அதிலே இருக்க ஐ மேக்கப் ப்ரஷ் எடுத்து நான் இன்னும் இன்டென்ஸாக வந்து இந்த ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து எல்லாமே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெட் அண்ட் வைல்டோட சிங்கிள் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் நேம் வந்து நியூட் கம்மர். இது வந்து நான் வெறும் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணது எல்லாமே மைல்டு கலர்ஸ். ப்ளஸ் வந்து நல்லா பிளெண்டும் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் இதில் வந்து நான் ஐலைனர் அப்ளை பண்ணது அப்புறமா கீழே வந்து காஜல் அப்ளை பண்ணது டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நான் அப்ளை பண்ணுறேன் காஜல். நான் யூஸ் பண்ண ஐலைனர் பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர். அண்ட் நான் வந்து காஜலுக்கு ஹிமாலயாவும் யூஸ் பண்ணியிருந்தேன், லாக்மே இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஸ் மேக்கப்புக்காக நான் 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து லோரியல் பேரிஸோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன், இன்னொன்று வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன். இந்த வெட் அண்ட் வைல்ட் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் கவரேஜான ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து கோல்டன் பேஜ். ரெண்டுத்துலேயுமே என்னோடய ஷேட் வந்து கோல்டன் பேஜ் தான். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து லோரியல் பேரிஸ் ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த லோரியல் ஃபவுண்டேஷனில் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது வந்து ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக காமிக்கும். அண்ட் இது நல்லா ரெண்டுமே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரைமர் யூஸ் பண்ணியிருந்தேன், வெட் அண்ட் வைல்டோட ப்ரைமர். ப்ளஸ் வந்து மாய்ஸ்சரைசர் நான் நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த 2 ஃபவுண்டேஷன் சேர்த்ததுனால ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று வந்து ப்ரஷில் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் வந்து நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
அண்ட் நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரஷில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த லைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பியூட்டி பிளெண்டர் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். கன்சீலருக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் லைட் மியான். அண்ட் இது வந்து உங்கள் ஹை பாயிண்ட்ஸ்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் இருக்குது. அதனால நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் ஹைலைட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் ஏன் நம்ம பண்ணுறோன்னா அந்த அட்டென்ஷன் வந்து நம்ம சென்டர் ஆஃப் ஃபேஸில் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து இதெல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு. அண்ட் ஐ மேக்கப்பை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பியூட்டி பிளெண்டரோட எட்ஜ் வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து செட் பண்ணணும். அண்ட் இதை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹிபா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு காம்பேக்ட்லேயே இப்போ வந்து பஃப் கொடுப்பாங்க, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளஷ்க்காக நான் வந்து மாஸோட ப்ளஷ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் ப்ளஷ் பேலட். இதில் இந்த ஷேட் எடுத்து என்னோடய சீக்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த பேலட்டில் இருக்க ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். அதனால ரொம்ப லைட் ஹேண்டடாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரான்சிங்காக நான் இந்த சிவானா மேக்கப் ஸ்டுடியோ பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து என்னோடய ஹாலோ ஆஃப் சீக்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜா லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த சீக் கிட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஷேட் வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஹைலைட்டர் எப்போவுமே உங்களோட ஹை பாயிண்ட்ஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி சீக் போன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், உங்களோட கியூபிட்ஸ் போ, சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து லாக்மேயோட 95 லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் காஃபி லைட். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப சாஃப்டாக நான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எந்த ஷேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் ஷேட் கூட நல்லாயிருக்கும். இந்த லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லிப்ஸில். அண்ட் ப்ளஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதோட வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணால் கூட வந்து ஆர்டர் தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஆக்சசரிஸ்லாம் நான் வந்து போட்டுட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஃபால்சீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் என்கேஜ்மெண்ட் லுக்னால நான் வந்து ஃபால்சீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டபுள் கோட் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் இந்த மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து உங்கள்கிட்ட என்ன அவுட்ஃபிட் வந்து இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி வந்து சிம்பிளான ஒரு ப்ரைடல் மேக்கப் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேறு எதாவது ரிக்வெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து கிவ் அவே டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிவ் அவேல 10 வின்னர்ஸ் இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த வாட்டி கிவ் அவேக்கு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்களே சூஸ் பண்ணுவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நிறைய ப்ராடக்ட் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதினா போதும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு எதுக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அது கூட நீங்கள் சொல்லலாம். அண்ட் ஒரு நாளைக்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மந்த் எண்டில் வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன். 10 days வந்து 10 வின்னர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நீங்கள் வந்து அடுத்த நாளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா ரேண்டம் பேசிஸில் தான் இருக்கும். அண்ட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself. மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது. அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.